ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பேன் கார்டு தொலைஞ்சு போயிருந்தாலும் சரி, இல்லை டேமேஜ் ஆயிருந்தாலும் சரி, இல்லை ஃபில்லிங்கில் ஃப்ரீயாக பேன் கார்டு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, நம்மளோட பேன் கார்டை ஆன்லைனில் அப்ளை பண்ணி மறுபடியும் எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்குறப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. ப்ரௌசர் ஓப்பன் ஆனதும் அதில் சர்ச் பாக்ஸில் UTI பேன் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா ரீப்ரிண்ட் பேன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக் பண்ணதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா UTIயோட பேன் ஆன்லைன் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ரீப்ரிண்ட் பேன் கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஃபார்ம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க. அது ஆப்ஷனல் தான், கொடுக்குறேன்னா கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க. அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GSTIN நம்பர் கேட்டிருக்காங்க. அதுவும் ஆப்ஷனல் தான், கொடுக்குறேன்னா கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், தப்பு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சாவை கீழே பார்த்தீங்கன்னா என்டர் த டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அபோவ் கேப்சா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கேப்சா கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா வந்து கீழே என்டர் த டெக்ஸ்ட் ஸ்விட்சிங் அபோவ் கேப்சாவில் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் OTP கேட்டிருக்காங்க. உங்களுக்கு OTP வந்து எந்த வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. போத்தா, இல்லை இமெயிலுக்கு மட்டும் சென்ட் பண்ணவா, இல்லை SMS மட்டும் சென்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து என்னோட OTPயை மொபைல் நம்பர் மூலம் வெரிஃபை பண்ண போகிறேன். ஸோ ஒன்லி SMS செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு கீழே கொடுத்துருக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கெட் OTP கொடுத்துக்கோங்க. கெட் OTP கொடுத்த பிறகு உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா என்டர் த பேன் ரீப்ரிண்ட் OTP அப்படின்னு கேட்டிருப்பாங்க. உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்த OTP வந்து அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்மிட் கொடுத்தா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பேமெண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இந்த பேன் கார்டு ரீப்ரிண்ட்டுக்கு வந்து 50 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. அதில் உங்கள் மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வே வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பேயூவில் பே பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து பில்டர்ஸில் பே பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் வந்து பேயூவில் பே பண்ண போகிறேன். ஸோ பேயூ செலக்ட் பண்ணிக்கிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எதில் பே பண்ண போகிறீங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பேமெண்ட் மெத்தடில் வந்து பே பண்ண போகிறீங்களோ அந்த மெத்தடை சூஸ் பண்ணி பே பண்ணிக்கோங்க. உங்களோட பேமெண்ட் சக்ஸஸ் ஆனோன்னா உங்களுக்கு ஒரு கூப்பன் கொடுப்பாங்க. அதை கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட கூப்பன் நம்பரை வச்சு உங்களோட ஃபார்ம் வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசர் சர்ச் பாக்ஸில் UTI பேன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதும் கீழே பார்த்தீங்கன்னா UTI பேன் ட்ராக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் ட்ராக் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கூப்பன் நம்பர் இல்லைனா பேன் கார்டு நம்பர் கேட்டிருப்பாங்க. எதையாச்சும் ஒன்று அதில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. அதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே உங்களுக்கு கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவை என்ட்ரு பண்ணுறதுக்கான அந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரிவியூ வரும். அவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம மிஸ் பிளாகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.